அந்த பயம் இருக்கணும். பயம் யார் சாமி? வெள்ளச்சாமியா கொக்கா? வாழ்க்கை நலமோடு வாழ்க்கை, புகழோடு வாழ்க்கை. நீண்ட இப்பெல்லாம் நீள்றதே இல்லை சாமி. அது நீண்டு ரொம்ப நாள் ஆகுது சாமி. ஏய் எந்திரியா முதல்ல. இப்ப எந்திரிக்காது. அது ஒரு வருஷம் ஆகுது சாமி. நான் ஒன்ன எந்திரிக்க சொன்னியா? அந்த ஒண்ணுதான் எந்திரிச்சு ரொம்ப நாள் ஆகுது சாமி. நான் எந்திரிச்சா அது எந்திரிக்குது இல்ல, அது எந்திரிச்சா என்னால எந்திரிக்க முடியல. ஒண்ணு என்ன எந்திரிக்க சொல்லுங்க, இல்ல அது எந்திரிக்க சொல்லுங்க. பெரிய மனுஷன் வந்திருக்கியா? எந்திரிச்சு வாயா. நான் இப்ப நானும் எத்தனையோ மாத்திரை போட்டு பார்த்துட்டேன். கவேட்ரா, சுவேட்ரா, முஸ்லீரா, மேன் பவர் 100, மெல்கோகைன், அல்ட்ரோஜைன், ஜிபிடோ, ஆக்ரின், லிபிடுன், இத்தனை மாத்திரையும் போட்டிருக்கேன். அது எந்திரிக்கிற மாதிரி இல்லை. மனித துப்பாதையா உள்ளதும் உள்ளே போயிடுது. கடவுளே கடவுள் என்னன்னா கடவுள் வந்தாலும் எந்திரிக்காது. ஏய் கடவுள் வந்தாலும் எந்திரிக்காது சொன்னா நீர் எழுந்திருந்து வாருமையா. நான் எந்திரிச்சாதா அது எந்திரிக்காது. அட நாராயணா நாராயண வந்தா வந்திருக்காதுனே. எழுந்திருந்து வாருமையா. தாங்களை எழுந்திருக்க சொன்னீனா இன்னும் கூப்பிட்டீங்களா? வாருங்கள், எழுந்திருந்து வாருங்கள். இப்படி செந்தமிழ்ல சொன்னாதான் அவருக்கு புரியும் போல. வாங்க வாங்க, நல்லா இருக்கு சாமி. நல்லா இருக்கு. நானு எத்தனையோ பேத்த இந்த வனத்துக்குள்ள பார்த்திருக்கேன் சாமி. சரி சரி. அவங்கள்ட்ட எல்லாம் நான் நமஸ்காரம் வாங்கிக்க விரும்பல சாமி. ஆனா உங்களை பார்த்த உடனே எனக்கு நமஸ்காரம் வாங்கணும் போல. நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாமி. என்ன நமஸ்காரம் பண்ணுங்க சாமி. எதியா நமஸ்காரம்? இதுக்கு பேர் நமஸ்காரமா? குத்து நமஸ்காரம் சாமி. குத்து நமஸ்காரம். நமஸ்காரங்களே 5 வகை நமஸ்காரம்யா. ஏகாங்க நமஸ்காரம், துபாங்க நமஸ்காரம், திரியாங்க நமஸ்காரம், சாசா நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், 5 வகை நமஸ்காரம். இது என்ன நமஸ்காரம்? இது ஏன் குத்து நமஸ்காரம்? 5 வகை நமஸ்காரங்களிலே குத்து நமஸ்காரம் இருக்கா? உங்கள்ல இல்ல, எங்கள்ல இருக்கு சாமி. என்னது? உங்கள்ல இல்ல சாமி. அது என்ன உங்கள்ல இல்ல எங்கள்ல இருக்கு? இந்த குத்து நமஸ்காரம் யாரை வணங்குறீங்க நீங்க? எம்பெருமா முருகப்பெருமானே. முருகனை தானே வணங்குறீங்க? முருகனை வணங்கக்கூடியதானே தாங்க. அப்படி முருகனை வணங்கக்கூடிய தாங்கள் எங்க பட்டே கடமை. எந்த நேரத்தில் எதையா யாபகப்படுத்தி விடுற பட்டை சர்வசாதாரண மருந்தா அது உட்காந்துருக்காங்க. நீ எதுக்கு இப்ப பதற? எதுக்கு நீ இந்த வார்த்தையை சொன்ன? பதறத்தான் செய்ய. நல்ல பேச்சா பேசு. ஏய் கூதிக்குங்கிறது தப்பான வார்த்தையா? ஏய் திருப்பி பேச்சன் பண்ற. உன்ன மாதிரி ஆள் இருக்கிறதுனாலதே என்ன மாதிரி ஆளு நல்ல தமிழை பேச முடியவில்லை. நல்ல தமிழா? நீ அடுத்த பிறவில வவ்வாவாத்தான் தொங்க போற. பக்கத்து வவ்வாவா நீ தொங்கு. நான் எதுக்கு தொங்கணும்? பார், நீ தமிழ் அகராதி படிச்சிருந்தீனா, நிகண்டு படித்திருந்தால், நான் கேட்கிறேன், கூ என்றால் என்ன அர்த்தம்? உலகம் பூமி. பூமி தானே. கூக்கு பேரு பூமி தானே. கூ என்றால் பூமி என்ற அர்த்தம். நல்லா கவனிக்கணும். திக்கு என்றால் என்ன அர்த்தம்? கூ என்றால் பூமி, திக்குன்னா என்ன அர்த்தம்? 8 திக்கு. நல்லா கவனிக்கணும். கூ என்பது பூமி, திக்கு என்பது 8 திக்கும். 8 திக்கும் 16 கோணமும் எங்கோ ஒன்றாய் முட்டி தந்து முளைத்த பெருஞ்சோதி கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார், கருத்தில் வையார், பகலை இரவன்பான் பாதகனே. என்ன கூ திக்கு? கூ என்றால் பூமி, திக்கு என்றால் 8 திக்கும். கூவையும் திக்கையும் சேர்த்து சொன்னா கூ திக்கு என்றுதான் வரும். இப்ப சொல்லு, விளக்கம் இருக்கா இல்லையா? புத்தகம் படிச்சியா இல்லையா? கூ திக்கு விளக்கம் இருக்கா இல்லையா? அட பாவியலா, சொல்லு. நீ தப்புன்னு சொல்லு. நீ என்ன சொன்னாலும் இந்த மேடையில் கேட்கிறேன். இல்ல நான் புத்தகத்தை நிரூபிக்கிறேன். கூ என்றால் பூமி தானே. கூ என்றால் பூமி தானே. திக்குன்னா எத்தனை தான்? 8 தான். அப்ப கூவையும் திக்கையும் சேர்த்து சொல்லு. சேர்த்து சொல்றா. தெரியுமா தெரியாதா? படிச்சிருக்கியா இல்லையா? நீ என் மேல உள்ள ஆத்திரத்துல விட்டு புட்டு அதுக்கு நீ விளக்கம் சொல்ற. மற்ற மொழிகளுக்கு சிறப்பம்சம் தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. தமிழ் மொழியில தான் எவ்வளவு வேணாலும் பேசுறேன், எதை வேணாலும் சொல்லலாம், அதுக்கு விளக்கம் சொல்லலாம். எம்மா சொல்ல முடியும், உம்மா சொல்ல முடியுமா? உம்மா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இன்னும் பேச, இதை விட பேசுவேன் நான். வெங்காயம் சொன்னீல, என்ன வெங்காயத்தை வெட்டினா நான் அழுதுட்டு போனா, என்னை பார்த்தா தாய்மாரெல்லாம் உட்காந்துருக்காங்க, சகோதரியெல்லாம் உட்காந்துருக்காங்க. நீ தானே வெங்காயம். ஒவ்வொரு நாளும் அவங்க கையில் நீ படுற பாட்டை பாரு, உன் தோலை உரிக்கிறாங்க. நீ தானே வெங்காயம்.
ஓ வெங்காய தோலத்தையும் உரிப்பாங்க. கேட்டுப்பாரு, காலையில் உரிச்சாலும் சரி சாயங்காலம் ஆனாலும் சரி ஓ தோலை உரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தோலை உரிச்சு ஒரு கத்தி எடுக்கிறாங்க. உன்னைய சரக்கு சரக்கு சரக்குன்னு வெட்டுறாங்க. வெட்டி முடிச்ச உடனே அடுப்பு கூட்டுறாங்க. அடுப்பு கூட்டி சட்டியை வைக்கிறாங்க. எண்ணெயை ஊற்றுறாங்க. நல்லா கொதிக்க விட்டு இந்த வெங்காயத்தை தள்ளி உள்ளே விடுறாங்க. ஒவ்வொரு நாளும் பெண்கள் வகையில் வதக்கப்படுற வெங்காயம் நீ அழுகுறாங்களா? அழுகுறாங்க. என்னடா அழுகுறாங்க? விவரம் சொன்னார் பாருங்க, விளக்கம். பெருமாள் பண்டியான் ஏண்டா முட்டாப்பளை, பெருமாள் பண்டிகை சொல்லி சொல்லலாமா நீ வார்த்தையை? யார் யா பக்கவதாரக்கதானங்க எனது பாட்ட மகாவிஷ்ணு அருமையா சொன்ன. மச்சம் குடும்பம் வராகம் பார்த்தீங்களா? எந்த அவதாரம் எடுத்தாரு? வராக அவதாரம் எடுத்தார். இந்த உலகம் என்னும் அழகிலே நீங்களும் நானும் வாழ்வதற்கு காரணம் பூமியை உலகிற்கு கொண்டு வந்தவன் பண்டி அவதாரம் எடுத்தார். உனக்கு தெரியுமா? நீ சொன்ன பண்டின்னு சொன்ன நீ அந்த அவதாரத்துக்கு விளக்கம் தெரிய வேணா? ஏன் எடுத்தாருங்க விஷயம் தெரிய வேணாமா? அந்த அவதாரத்தை எடுத்து நீர் வாழ்வதற்கும் யா வாழ்வதற்கு காரணம் என் பாட்ட மகாவிஷ்ணு பண்டி அவதாரம் எடுத்ததனால். தெரியுமா உனக்கு? விவரம் சொன்னிய. குரங்கு, இந்த குரங்கு என்ன செய்யுமா? குரங்கு கூட்டத்தோட வாழுதான். குருவி ரெக்க மறைச்சோட பறந்துக்கிட்டு ஓடிடுதான். என்னையா பேசுற? குரங்குக்கு கோவில் இருக்கிறது, கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க, மண்டலாபிஷேகம் வைக்கிறாங்க. நீ நல்ல அறிவாளி சொல்றிய, குருவிக்கு கோயில் இல்லையா? கோயில் கட்டினது இல்லையா? இப்படிலாம் தவறான வார்த்தைகளை பரப்பிவிட்டு போயிடாத. இங்க பாருங்களேன், கருடாழ்வார் யாரு? மகாவிஷ்ணு வாங்கின கருடனுக்கு கோயில் கட்டியிருக்காங்க, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம் வச்சிருக்காங்க. போய் படிச்சு பாரு. இல்லைன்னு சொல்லு. மயில் வாகனம் முருகப்பெருமான், மயிலுக்கு கோயில் இருக்கு, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம் வச்சிருக்காங்க. ஏன் இல்லைன்னு சொல்லு. அன்னவாகன் பிரம்மதேவன், அன்னத்துக்கு கோயில் இருக்கு, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம் வச்சிருக்காங்க. இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ற நீ. குருவி ரெக்க முளைச்சோன்னா பறந்து போயிருங்கிற நீ. குரங்கு கூட்டத்தோட வாழ்தா? நீ எல்லாம் என்ன? நீ படிச்சியா இல்லை வடிச்சியா? பாடல கூட கேளுங்க. காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்கன்னா? ஒரு காக்கைக்கு நீ இரவை ஒரு காக்கை சாப்பிடாது, எல்லா காக்கைகளையும் கா 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 என்று அழைத்து சாப்பிட சொல்ல. அதுதான் ஒற்றுமை. கோழி கீரை கோழி சாப்பிடாது, பாசாங்கு செய்யும், குஞ்சுகள் எல்லாம் சாப்பிட வைக்கும். அதுதான் என் ஒற்றுமை. ஓ ஒற்றுமை எங்க இருக்கு? போ கோயிலில் போய் இருப்ப. நீ அழகு கோயில் போ, உன் பிள்ளைக்கு முடியெடு, மொட்டை எடுத்த உடனே அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு கொடுப்பா, தேங்காய் பழம் கொடுப்பாங்க. உன் பையன்கிட்ட கொடுத்துட்டு வா பார்ப்போம். எங்க நீ கேட்ப, இந்த தேங்காய் பழம் கொடுத்தாரு எங்கம்மா? இந்த பையன் கொண்டு வர்றேன். அடி வாங்கிட்டு இந்த குரங்கு பிடுங்கி திங்குங்கிற. எப்போ பிடிங்கி திங்கிற நீ? அடுத்த வகையில் எப்போ இருக்கோ அதெல்லாம் பிடுங்கி திங்கிற நீ. ஒரு பொரியல் உருப்படியாக கொண்டாட முடியுமா? எங்க இந்த பாப்பா வச்சிருக்கு, அடி வாங்கிட்டு இந்த குரங்கு பிடுங்கி திங்குற. எப்போ பிடுங்கி திங்கிற? ஒருவனிடம் இருந்து நீ பிடுங்கி போனா பக்கத்தில் பின்னால 10 குரங்கு ஓடுது. எதையா ஒற்றுமை? எங்க இருக்கு ஒற்றுமை? ஒற்றுமையை தாங்கள் தெளிவாக புரிந்து. நான் சொன்னேன், நான் அந்த குரகர் வேஷம் போட்டதுனாலதான் நான் உன்னை விட்டுருக்கேன். இல்லையா சும்மா போட்டு உன்னை ஏறி மிதிச்சிருப்பேன், கொண்டிருப்பேன். என்னடா பேசுற நீ? எந்த வேஷம் போட்டாலும் வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி தானே. நீ பப்புன் வேஷம் போட்டாலும் சரி, நாரதர் வேஷம் போட்டாலும் சரி, ராஜநீர வேஷம் போட்டாலும் சரி, எந்த வேஷம் போட்டாலும் வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி தானே. படிச்சவன் தானே. பேசு. நாயை குடியாட்டி நடுவீட்டில் இருந்தாலும் நாய்க்கு நக்கிற புத்தி தானடா. உன் புத்தி ஒன்று விட்டு போமா? பேசு. நீ என்னடா உனக்கு எனக்கு நான் வெளியில் பண்ண முடியுது? முடிஞ்சா பேசி பாரு, என்னை ஜெயிச்சு பாரு. நான் இப்பவும் சொல்றேன், இங்க பாருங்க, கல்வி கதிவிதி கலைவாணி இருக்க. நீ என்ன அம்மா கொடுக்கு அபிப்பிராட்டி போய் கேட்குதா விநாயகிட்ட? எனக்கு தமிழை மட்டும் கூட அப்படின்னு சொன்னா, பாலும் தெளிதலும் பாகம் பரப்பு இவை நாளும் வரதற்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுக தூமணியன் எனக்கு சங்க தமிழ் 3 தான். தமிழை மட்டும் கொடுன்னு கேட்டா இங்க யாரு? மடியில கணம் இல்ல, வழியில பயமும் இல்ல. எனக்கு மடியில கணமும் இல்ல, வழியில பயமும் இல்ல. நீ என்ன ஒரு ஆள் உன்னை பார்த்து நான் பயப்படுறக்கு? பேசியா? கற்ற கல்வி இங்க இருக்கல. உனக்கு பயப்படணும் அவசியம் என்றும் எனக்கு கிடையாதுயா. பேசி பாரு. முடிஞ்சா பேசி பாரு, போகல பேசிக்கிட்டு இருக்க நீ. பாருங்க, இல்லைம்மா மணி இப்போதாம்மா 12 ஆகுது. அப்புறம் என்ன பேச்சு? காஞ்ச எண்ணெயில் ஒரு கடுகு விழுந்தா எப்படி பட 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 படன்னு வெடிக்குமோ அது மாதிரி வெடிச்சிட்டார். நீ வெடிச்சதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இந்த வெள்ளச்சாமிங்கிற எண்ணெய் நல்லா காஞ்சிருந்ததுனால தான் நீ வெடிச்ச. நான் சரியாக காயலாட்டி நீ அதுக்குள்ளே நுரை விட்டுக்கிட்டு தாண்டி கிடக்கணும். அவர் சொல்கிறார், பெண்கள் கையில் நீ என்ன பாடுபடுற வதக்கப்படுற அப்படிங்கிறீங்களே, உன் தோலை உரிப்பார்கள். சரி, உரிச்சாச்சு. சரக்கு என்று வெட்டுவார்கள். வெள்ளச்சாமிங்கிற வெங்காயத்தை வெட்டி வச்சாச்சு. பிறகு அடுப்பை மூட்டுவார்கள், சட்டியை வைப்பார்கள், அதில் எண்ணெயை ஊற்றுவார்கள். ஒன்றையே ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றுறாங்க. நீ தானே சொன்ன எண்ணெயை ஊற்றிட்டாங்க. ஒன்றையே ஊற்றியாச்சு. நான் உன்கிட்ட கேட்குறேன், முதல்ல நீ நல்லா காஞ்சிரு எண்ணெயை வதக்க.
நீ சரியா காயலை அப்படின்னா என்ன நான் எப்படி வதக்கப்படுவேன்? சரி ஒரே வார்த்தை நீங்கள் சொல்லுங்க, உடனே பதில் சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா நீ பட்டாச்சாரம் காத்து காப்பா நீ காய்ச்சும் போது அவர் தான் கை தட்டினாரு. நம்ப என்னங்கிறது மாட்டிக்கிட்டியான்னு கேட்குறாரு. நான் அவர்கிட்ட கேட்குறேன், அண்ணே கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்படின்னு எழுதுனா எத்தனை சுழி நெய் போடுவோம்? அண்ணே கடலை எண்ணெய் அப்படி எத்தனை எண்ணெய் சொல்லி போடுவோம்? 3 சுழி. எத்தனை? 3 சுழி போடுவோம். தன்னைத்தானே சொல்லும் எண்ணெய்க்கு எத்தனை சுழி போடுவோம்? 2 சுழி போடுவோம். பார்த்தீங்களா, அதுதான் உண்மை. படித்தவர்களுக்கு நல்லா நன்றாக தெரிகிறது. கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய்லாம் 3 சுழி போடுவான். தன்னைத்தானே சொல்லும் எண்ணெய்க்கு 2 சுழி போடுவோம். நான் சொன்னது 3 சுழி தான் சொன்னேன். நான் இந்த பையனுக்கு 3 சுழியா 2 சுழியானே தெரியல. அப்புறம் என்ன சொல்லியா? 3 சுழியா 2 சுழியான்னு தெரியல. அப்புறம் என்ன சொல்லிக்கு நீ வருதான்னு கேட்கிறேன். சுழி சுழி தெரியலையா? அதோட நீ என்ன சொன்ன? இந்த பக்கம் 2 சுழியா 3 2 சுழியா தான் சொல்லிட்டேன். என்னன்னு 2 சுழியா 2 சுழியா 3 சுழியா? சாதி இரண்டொழிய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியவர் ஆதாரத்தூர் பட்டாங்கி உள்ள பிடிச்சுன அவையாகி குமாகி காட்டகத்தினுக்குமா அவையில் நல்ல மரம் சபையின நீட்டாக குறிப்பிட மாட்டான் வந்தவரம் அற்று பெருக்கற்ற அடியுடும் அண்ணாலும் அவா ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நான் குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லைன்னு மாட்டா செய்தேன். எத்தனை தெரியும்? உங்களை விட எனக்கு 10 கூட தெரியும். தோத்து போயிருவேன். நான் தோக்கிறத பத்தி நீ கவலைப்பட. குரங்கு குத்தாடிய கொலத்தை கண்டே அரங்கு முன்னோ நாய் ஆடி பாடி கொடாபோல் கரகு நீட்டி பேசி கொண்டிருக்கின்றா சிறகலாட்டி பஞ்சம் அறிவிடா செய்கி பேசு. நட்டகல்லை தெய்வம் என்று 4 சாத்தியே சுத்தி சுத்தி வந்து 2 சொல்லு மந்திரம் ஏதடா நட்டகல்னு பேசுமோ நாதன் இருக்கையில் சுட்ட சட்டி கரிச்சுவை அறியுமா நிறைய மோதிரம் வேண்டும் விறகர் இருவர் புகந்திர வேண்டும் இடையில் பஞ்சனி பட்டேன் வேண்டும் அவர் குரு குரு நஞ்சனி வேண்டும் என்று பேசியா சாபக சோபம் சங்காசம் காசிய வேகம் மகாயுதம் சர்வ பகாக்கணம்னு தத்தி தாது தூத்தி தத்து துத்தி துதி துதி தாது தித்தி தித்தி தாது தித்தி தாது தித்தி தாதுன்னு முத்தை திருப்பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருவர இடவோ புத்திமான் பலமானமான் பலமுலாம் புத்தியிட்டால் எத்தனை விதத்தில் இடர்ந்து வந்தது மற்றும் சிங்க குருமையில் கூட்டுச்சென்று உற்றதற்கு கிணற்றில் சாய கட்டுவோமே ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று கூறுமடி யார்களை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் பொட்டினும் பொட்டு பொருளாவளி துட்டினும் துட்டுவ சொன்ன சொற்களை மாற்றி மாற்ற குட்டினும் பாவல கொடியராவன் சொன்னார். பார்த்தேன் ரசித்தேன் பண்டுள்ள அந்த ஆதிசக்தியை வணங்கினேன். எச்சக்தி இருந்தாலும் இச்சக்தி எனக்குள்ள சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்துவிட்டால் சொல்லினைகள் சுருக்கட்டு சொல்லி படுவார்தாம் என்று சொன்னார். பெற்ற தாய் தன்மையாக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கட்ட நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் இமைப்பது மறந்தாலும் இந்த பெரிய கண்ணனூர்ல நீ கூதின்னு சொன்னதை மறக்கவே சொல்லி சிவாசிரியா சொல்லாமலே செய்வார் பெரியா சொல்லியும் செய்வார் நல்ல குளமாலை வேர்க்கன பலாமாவை பாதிரி பறன நேரமாயி போச்சு. என் தங்கச்சிக்கு நான் காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணணும். பலே பலே அருமை. அப்படி என் தங்கச்சிக்கு காலகாலத்தில் நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கல அப்படின்னா சந்தோஷம். என் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போயிடும். மகிழ்ச்சி. இதோட முடிச்சுக்கோங்க. ஆனால் தங்கச்சியுடைய வாழ்க்கை மேலே நீங்கள் எவ்வளவு அக்கறைப்படுறீங்கன்னா உங்களை நான் பாராட்டுறேன். சந்தோஷம் மகிழ்ச்சி. திருமணத்தை நல்லபடியிலே நல்ல முகூர்த்தத்தில் நடத்தினேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் அதனால் நடத்தி வைங்க. ஆனால் ஒன்று என்ன, இந்த நம்ம பெரிய கண்ணன் ஒரு மேடையில் இனிமேல் எந்த நாரதரையும் அவங்க இவங்க அங்கே ஓனாங்க இப்படி சனியை வந்தாங்க அப்படின்னு இனிமேல் எவனையும் பேசக்கூடாது. எந்த நாரதரையும் பேசக்கூடாது. அப்படி நீ பேச மாட்டேன், இதுவரையிலும் நான் பேசுனது தப்புத்தேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு என் காலில் இல்லை வேணாம் வேணாம் அறிவாளிகள் நிறைந்திருக்கு அந்த மேடையில். ஐயா இனிமேல் எந்த நாரதரை பற்றி நான் பேச மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இந்த மேடையோட நாரதனா அவன் பேச மாட்டேன்னு இவங்கள்ட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு போ, உன்னைய விடுறேன். இல்லையா என்கிட்ட போட்டி போட்டு நீ ஜெயிச்சுட்டு போ. 1 2 இந்த மேடையில் தெரியணும். அவ்வளோதான். என் தங்கச்சி வள்ளியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இந்த மேடையிலே மன்னிப்பு கேட்பதை நான் பெரிதாக நினைக்கிறேன். அதனால நான் தப்புன்னு சொல்லுவேன். இனிமேல் பட்டு நான் எந்த நாரதரையும் வாடா போடா அப்படின்னு பேச வேண்டிய பேசு.
விண்டலமும் மண்டலமும் எண்டிச்சு இடங்களை விலங்கு நிதி மார்க்கம் எடுப்பே நல்ல வேதன் விதிப்படி தானே நடப்பொறை மேலூளாக விடுப்பேன் நீர் விஸ்த சுருட்டைகளை கத்தி வந்துணர கத்தினிலே விடுப்பேன் நல்ல வேதனையும் மிக கொடுப்பேன் துண்டாய் வெட்டி வெட்டி உடல் கெடுப்பேன் இன்னும் மேலும் மேலும் பாவிகளை காண குளம் ஆக்கினையர் ஆக்கினை செய்ய கொடுப்பேன் பேச அருமுகனி அது மனம் கொண்டுமோ கருமுகன் எட்டியுமாகுமாம் இரும்பு கோணி யானை வெல்லலாம் நரம்பு கோணி நாம பேசு நாலு மீறி நாலு திசை ஆளுகின்ற பாலர்களை நான் ஒருவனாக எனையே நக்கச்சடை கடவுள் தெக்கி தீசை வரைக்கும் நத்தி கொடுத்தபடி என்ன வெட்டனவை மெத்தனவை வெல்லலாம் வேலத்தில் பற்றுருவும் கோல் பஞ்சல் நெற்றி கூட பறை பசுமரத்தின் ஆணிவருக்கு பேசமோடு சூலமோடு வானகத்தை ஆறுபடை நேர்படையாக எதிரே நீட்டி சூழட்டி உயர் வீட்டி பிடித்துறை நீக்கி பிடித்ததான் அருமுகனி அதுவும் குட்டுமோ கருமுகனி எட்டியுமாகுமாம் இரும்பு கோணி யானை வெல்லலாம் நரம்புகனி நாம அதுக்கு சொன்னானே தேடு பாப மானசையில் ஏது தொடர் வானனை தேடு பறையாக எதிரே செலுத்தி துடித்து பதைத்து 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 மற்கொண்ட திரும்பியத்தான் மாநகர் வெட்டு வந்தேன் சொற்கொடமாவின் சுவை இருப்பார்கள் விற்கொட வரைக்கும் வேலைதன் கூடி நெற்கொடவன் இல்லா என் நெட்டுஞ்சு வரேன் பெருமாளாச்சு மணி ஆகி போச்சு அப்படின்னா என்ன செய்யற மன்னிப்பு கேட்டுப்போ இல்லைன்னா ஜெயிச்சுட்டு போ நம்ம மேடையில் ரெண்டுல ஒன்று நடக்கட்டும் நம்ம கண்ணனூர் மேடையில் வெள்ளச்சாமி மன்னிப்பு கேட்டான்னு இருக்கட்டும் அப்படி நீ மன்னிப்பு கேட்கலையா பெருமாள் ராஜு தோத்தான்னு இருக்கட்டேன் ஒன்று வெள்ளச்சாமி நீ வெற்றி பெறணும் இல்லைன்னா நான் வெற்றி பெறணும் ஒன்று நாரதிகளை பற்றி பேசக்கூடாதுன்னு மன்னிப்பு கேட்டு போயிரு இனிமேல் பட்டு நான் எந்த நாரதையும் நான் வந்து மன்னிப்பு கேட்டு போ அது சரி அது விட்டு பேசியா உக்கரதண்ட உன்னை விட மாட்டேன் உக்கரதண்ட 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 வித்தகா மேபு குண்ட மண்ட கண்ட விண்ட தந்தி மத்தகா வீணலாவி பானலாவி கொட்டமிட்ட தத்துவா வந்து நின்று எங்களையே சித்து அழைத்து வந்தேன் வேதமதி வேதியர் மலை நீதிமன்ற நெறியர் மாதர் குருபை மங்கிருக்குமே மாத மும்மாறி ஒளியும் விட்டு பசு வீடியிலம் கண்ணுக்கு பாலை விடாமல் கரந்தோனே கத்தியால் குத்தி கிழித்திடுங்கள் கண்ட கண்ட துண்டமாக வெட்டி வெட்டி காக்கைகளுக்கு அரிசி விட்டு மன்னர் குருவை வரிசை தப்பி மன்னர் குருவை புருஷனை கொண்ட பூவை குருவை வருஷம் ஒன்று மலையின போய் யாரான கற்புள்ள மாதரை நோக்கிய சண்டாளனை கண்ணிரண்டு மூசி குத்தி கடப்பாறை கொண்டு நெஞ்சில் எடுத்து கழுத்தை வடிப்பார் மணி ஆகி போச்சு மயிரை புடுங்கடா மயிர் ரோமரிசிக்கு மூன்றை கோடி மயிர் ஒரு மயிர் ஓனா ஒரு பிரமன் இறப்பான் மூன்றை கோடி மயிர் ஓனா ரோமரிசி இருப்பான் ரோமரிசி அசகுண முடியும் அனைத்தும் சரித்திரத்தை பேசக்கூடியவன் பெரும் கூட்டாளர் பெருமாள் என்னைக்குமே பெருமாள் நான் தான் வேண்டாம் வேண்டாம் என்பது ஒரு மனிதன் அடிய உணவை வேண்டாம்ங்கிற எதை வேண்டாம் என்பது எனக்கும் தெரியும் வாய பொத்தினா வாலி உள்ளே செல்ல தம்பி பொத்தினா அண்ணனுக்கு தம்பிக்கு மிகப்பெரிய சண்டை மணி ஒரு மனிதன் பிறப்பது ஒரு நேரம் பருவம் திருமணம் இறப்பது 4 மணி நேரம் தானே ஒரு அண்ணன் கடமையை செஞ்சு வைக்க விடு கடமை என்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வாய இங்க வச்சுக்கிட்டு பேசுறது என்ன பேச்சு எனதருமை ரசிக பொதுமக்களே வாயை திறந்தால் மூடாமல் கடவுளே கடவுளே குடிந்தால் ஆஞ்சநேய பெருமா 5ல் 1 பட்டான் எனதருமை ரசிக பொதுமக்களே மாபெரும் அறிவு பெயர்கள் இருக்கின்ற இடத்திலே ஒரு தேவலோகத்துக்கும் ஒரு பூலோகவாசி தேவலோகத்திடம் வாதாடியதை அமைதியாக இருந்து கேட்ட அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி.